let us discuss the new concept called bounded sequence. Nethi class we have discussed what is a sequence. Okay, so sequence na enna அப்படிங்கிறது மட்டும் let us recall. A sequence is a function. A sequence is a function f from n to r. Of course, this is called the real sequence. A real sequence is a function f from n to r, and we denote it by xn. இப்படி define பண்றேன். where xn which is equal to f of n உடைய image under f for every n belongs to natural number n. Okay, so this is the definition of a function. So இன்னைக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னா, so some we have seen lot of examples. நிறைய examples பார்த்தோம். Okay, so let us recall some examples. என்னது அப்படின்னா, இந்த sequence I call it to be 1 by n. அப்படின்னா என்ன அர்த்தம்? f னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, எங்க இருந்து n ல இருந்து r போற மாதிரியான ஃபங்க்ஷன். எப்படி டிஃபைன் பண்ணிருக்கீங்க? given by f of n which is equal to 1 by n. So this is called the nth term. So இது யாரு அப்படின்னா, this is equal to 1, 1 by 2, 1 by 3 இப்படியே போயிட்டே இருக்கும். This is the first example. And the second example is a constant sequence. I can say that 5 அப்படின்னு மட்டும் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா 5 இப்படி போயிட்டே இருக்கும். So this is a constant. அப்படின்னா there is a function some g அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் n ல இருந்து r போற மாதிரியான ஃபங்க்ஷன் such that g of n which is equal to 5 for every n. This is a constant function. It is a constant sequence. Okay, and நிறைய வகையில நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். Suppose if I am having this fellow minus 1 the whole power n. This is a sequence. இது எப்படி இருக்கும் அப்படின்னா minus 1 plus 1 minus 1 plus 1. Okay, plus 1 இப்படி போயிட்டே இருக்கும். இது எப்படி சார் டிஃபைன் பண்றது அப்படின்னா, டிஃபைன் பண்ணலாம். எப்படி h is a function from n ல இருந்து r. எப்படி டிஃபைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, this h of n which is equal to, இந்த கேஸ்ல minus 1 if n is odd ஆக இருக்கும் பொழுது minus 1 if even n is even ஆக இருக்கும் பொழுது we'll have this. So இதே மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்த்திருக்கோம், and I will give some another examples that f of n equal to n itself. இது என்னது 1 2 3 4 இப்படி போயிட்டே இருக்கும். This is a sequence. And next example is I can give minus n. This is equal to minus 1 minus 2 minus 3 இப்படி போயிட்டே இருக்கும். Okay, ஏன் இந்த எக்ஸாம்பிள்லாம் போடுறேன் அப்படின்னா காரணமாக தான். ஸோ டுடே we are going to discuss about what are the sequence bounded. பவுண்டட்னா என்ன அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணுறோம். அதனால சில எக்ஸாம்பிள்ஸ் வந்து given some. இப்போதைக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் unbounded sequence நான் என்னன்னு சொல்கிறேன் பின்னாடி சொல்கிறேன். And suppose if I am giving another sequence, this is எப்படி டிஃபைன் பண்ணுறேன் அப்படின்னா, will make it be the sequence is like this. Okay, 1 and 1 by 2 and 3 and 1 by 4 and 5 1 by 6 இப்படி போயிட்டே இருக்கும். அடுத்த டைம் என்ன வரும் நமக்கு தெரியும், 7. அடுத்த டைம் 1 by 8. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இது எப்படி டிஃபைன் பண்ணுவீங்க? Some f is a function. f of n is a function defined by this is n if n is odd. Okay, 1 by n if n is even. இப்படி தான் டிஃபைன் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரியான எக்கச்சக்கமான எக்ஸாம்பிள்ஸ் we can discuss. ஆல்ரெடி நம்ம நேற்றுக்குமே நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம். ஃபிபனாக்கி சீக்வன்சஸ்லாம் பார்த்துருக்கோம். ஓகே, so now let us go for a definition called bounded sequence. A sequence xn is said to be bounded above bounded above
இது எல்லாமே ரியல் சீக்வன்சஸ் இருக்கிறதுனால நான் கம்பேர் பண்ணலாம், லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டுலாம் சொல்லலாம். அதனால எனக்கு பவுண்டட் அபோவ் இருக்கு. நீங்க அடுத்த செமஸ்டர் மெட்ரிக் ஸ்பேஸ்னு முடிப்பீங்க, அங்க வந்து பவுண்டட் அபோவ்லாம் கிடையாது. ஓகேங்களா? So a sequence xn is said to be bounded above if there is and there is a real number capital M such that this xn which is less than or equal to this capital M for all n belongs to natural number n. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த சீக்வன்ஸ் இந்த எம்னு ஒரு ரியல் நம்பர், இதான் ரியல் நம்பர்ல உள்ளது. இந்த இடத்துல எம்னு ஒரு நம்பர் ரியல் நம்பர் கிடைக்கி, இந்த எம்முக்கு லெஃப்ட் சைடில் தான் உங்களுடைய எல்லா சீக்வன்ஸ் x1 எல்லாம் இங்கனக்குள்ள தான் இருக்க முடியும், இதை தாண்டி வராது. ஓகே, ஸோ அப்படி இருந்தால் அந்த சீக்வன்ஸ்க்கு பேர் வந்து பவுண்டட் அபோவ். ஸோ எல்லாமே இந்த கோட்டுக்கு இந்த பக்கத்தில் தான் இருக்க முடியும். உங்களுடைய சீக்வன்ஸ் எல்லாமே இங்கே இருந்தால் தான் அது பவுண்டட் அபோவ். ஓகே, அண்ட் சில எக்ஸாம்பிள் பார்ப்போமா? ஸோ எக்ஸாம்பிள் வந்து என்னது எடுத்துக்கிறேன் அப்படின்னா, யூ டேக் a sequence 1 by n. Clearly இதான் xn, இங்க வந்து யாரு xn equal to 1 by n. Clearly xn is less than or equal to 2 for every n belongs to natural number n. கரெக்டா? xn which is less than or equal to 2. 1 by 2 இது பாருங்க, படத்துல பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த இடம் இது 1, அடுத்து இது 0, அடுத்த டைம் எங்க இருக்கும் 1 by 2 இங்க இருக்கும், 1 by 2 இங்க இருக்கும், அப்புறம் 1 by 3, 1 by 4, ஓகே, அப்புறம் 1 by 8, இப்படி போயிட்டு இருக்கு. ஸோ எல்லா டேமும் எல்லா டேமும் எதோட கம்மி, 2ங்கிற நம்பரை விட கம்மி. சார் ஏன் இது 1 விட கம்மின்னு சொல்லலாம்ல அப்படின்னா, எஸ் சொல்லலாம். ஓகே, ஸோ we can also write also xn which is less than or equal to 1 for every n belongs to natural number n. இந்த n வந்து இந்த 2வும் அப்பர் பவுண்ட், இதுக்கு பேர் வந்து அப்பர் பவுண்ட். ஓகே, 1ம் அப்பர் பவுண்ட் தான், ஆனா 1 is the least upper bound. சரி, அதெல்லாம் பின்னாடி பார்ப்போம். எனக்கு தேவை இப்போ வந்து ஒரு m கிடைக்கணும், எனக்கு அந்த 2ங்கிற m கிடைச்சிருச்சு, பிரச்சனை இல்லை. ஓகே, சப்போஸ் if I am having this fellow -1 the whole power n. okay, this is also clearly we can write this is xn. இங்க xnங்கிறது யாரு, xn equal to -1 the whole power n, this sequence. okay, அப்போ we will have this xn which is always less than or equal to, இது எப்படி இருக்கும், இந்த கோட்ல இது 0, இது 1, இது -1. அப்போ ஒன்று 1 இருக்கும், இல்லைன்னா -1, இப்படியே மாறி வந்துட்டு இருக்கும். ஸோ இங்கேயும் நான் என்ன பண்ணிக்கிட்டேன், 2 அப்படிங்கிறத எடுத்துக்கிறேன். ஸோ திஸ் இஸ் m, this is less than or equal to 2 for every n belongs to natural number n. Note that நாங்கள் மாடுலஸ்லாம் யூஸ் பண்ணல, மாடுலஸ் யூஸ் பண்ணாமல் சொல்லிட்டு இருக்கேன். ஓகே, ஸோ I'll restate the definition. A sequence xn is said to be bounded above if there is a real number capital M such that xn which is less than or equal to m for all n belongs to natural number n. Okay, இதே மாதிரி நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, we can go for the definition of a bounded below. அப்போ a sequence xn is said to be bounded below if there is a real number m such that m is less than or equal to xn for all n belongs to natural number. அப்ப இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, we'll have this ஒரு கோடு இருக்கு. ஓகே, இந்த இடத்துல ஸ்மால் m அப்படின்னு ஒரு எலிமெண்ட் இருக்கு. அப்போ உங்க சீக்வன்ஸ் எல்லாம் எங்க இருக்கணும்னா, இந்த இடத்துக்கு தாண்டி இதுல தான் இருக்கணும். ஓகேங்களா, இந்த இடத்துல this is less than or equal to this, இந்த இடத்துல தான் இருக்கணும். ஓகே, இதுதான் definition. Are you getting? So this is called a bounded below. For an example, இந்த சீக்வன்ஸ் பார்த்தோமா, 1 by n, இதுலேயே நான் எழுதுற பாருங்க. இந்த 1 by n-ல இது less than or equal to 2ன்னு சொன்னோமா, அதே நேரத்தில் இது எல்லாமே less than or equal to -1 மேலே தானே இருக்கும். This is always be less than or equal to, I can write of course 0 கூட போட்டுக்கலாம்.
Okay, in the sequence பாருங்க இது minus, I can write this is less than or equal to -2. So this is the lower bound. Okay, and in the sequence யாரு இது என்ன sequence இதான் 1 by n sequence right. Okay, so this is an idea of bounded below. நீங்க எந்த ஒரு sequence எடுத்துக்கோங்க, if there is an m அப்படின்னு ஒரு real number such that m is less than or equal to xn for all, இதான் ரொம்ப முக்கியம், எல்லா nக்கும் இந்த condition true இருந்ததுன்னா then m is said to be lower bound. Okay, and the sequence is bounded below. சரி, இப்போ இது ரெண்டையும் நான் கம்பைன் பண்ண போறேன், இது ரெண்டையும் நான் கம்பைன் பண்றேன். ஓகே, a sequence xn, இங்க sequence ன்னு எழுதும்போது பிராக்கெட்ல எழுதணும், nth term எழுதும்போது nth term எழுதும்போது நான் xn மட்டும் போட்டுடுவேன். இது nth term, இது ஒரு ரியல் நம்பர். இப்படி போட்டாதான் sequence ன்னு அர்த்தம். Okay, a sequence xn is said to be bounded if it is both bounded above and bounded below. Okay, அப்போ bounded above ஆகவும் இருந்து bounded below ஆகவும் இருந்ததுன்னா அந்த சீக்வன்ஸுக்கு பேர் வந்து என்னது, it is a bounded sequence. அப்போ சீக்வன்ஸ் வந்து பவுண்டட் இல்லை அப்படின்னா இதனுடைய கராலரி இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, if a sequence is not bounded, if a sequence is not bounded இல்லைன்னு அர்த்தம், then either it is not bounded above or not bounded below. ஓகே, அப்படி இருந்தால் அந்த சீக்வன்ஸ் வந்து என்னது, நாட் பவுண்டட்னு சொல்லுவோம். பவுண்டட்னா என்னது, எனக்கு அதுவும் வேணும் இதுவும் வேணும், பவுண்டட் அபோவாகவும் இருக்கணும் பவுண்டட் பிலோவாகவும் இருந்தால் அந்த சீக்வன்ஸ் வந்து என்னது, பவுண்டட் சீக்வன்ஸ். அப்போ நாட் பவுண்டட்னா என்னது, அட்லீஸ்ட் இது நாட் பவுண்டட் அப்படின்னா அட்லீஸ்ட் பவுண்டட் அபோவ் ஃபெயில் ஆகலாம், இல்லைன்னா பவுண்டட் பிலோ ஃபெயில் ஆகலாம், இல்லைன்னா ரெண்டுமே ஃபெயில் ஆகலாம். ஓகே, ஸோ திஸ் இஸ் அன் ஐடியா. பவுண்டட் அபோவ் இல்லாமல் இருக்கலாம், இல்லைன்னா பவுண்டட் பிலோ இல்லாமல் இருக்கலாம், இல்லைன்னா ரெண்டுமே பவுண்டட் அபோவும் இல்லை பவுண்டட் பிலோவும் இல்லை, அப்படிப்பட்ட சீக்வன்ஸுக்கும் இட் இஸ் அக்செப்டபிள். ஓகே, அப்படிப்பட்ட சீக்வன்ஸை நாட் பவுண்டட் அப்படின்னு சொல்லுவோம். சரி, ஸோ ஷெல் வி சி சம் எக்ஸாம்பிள். உங்கள் புக்கில் உள்ள சில எக்ஸசைஸு நான் குயிக்காக அந்த இதை மட்டும் சொல்லிடுறேன். ஓகே, அண்ட் வாட் அபவுட் திஸ் எக்ஸசைஸ்? Okay, the sequence 1 by n. This is our first example. அப்போ it is bounded. Yeah, since 0 less than or equal to 1 by n, which is less than or equal to 1 for every n. Right? அப்போ இதுதான் small m, இதுதான் capital M. So this is a bounded sequence. Number 2, n அப்படிங்கிற sequence. It is bounded below, but not bounded above. Okay, இது ஏன் not bounded above அப்படிங்கிறது தான், that is an Archimedean principle. Okay, so bounded below ஏன், because 1 is less than or equal to 0 is less than or equal to n for every n belongs to natural number n. So this is bounded below. இது வந்துருச்சு. not bounded above என்ன காரணம் அப்படின்னா, not bounded above வந்து நம்ம படிச்சிருக்கோம், for every real number m belongs to r, there is n belongs to natural number n such that this m விட யார் பெருசாயிருவா, உங்க n பெருசாயிருவா. Okay, so this implies that n is
n is not bounded. அப்ப n க்கு தானே இந்த இது 1 2 3 n is not bounded above. அதான் இதனுடைய இது not bounded குள்ள காரணம். Okay, and the next example is this is -1 -2 -3 இப்படி போயிட்டே இருக்கு. That is what இது யாரு அப்படின்னா minus n. So it is bounded above. It is bounded above, but not bounded below. நீங்க படத்துல நீங்க ஒரு சீக்வென்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா நீங்க அதை படத்துல செக் பண்ணுங்க. 0 இது -1 இது -2 -3 இப்படி போயிட்டே இருக்கும். அப்போ ஏன் பவுண்டட் அபவ்னா this is -n which is always less than or equal to 0 for every n. So therefore it is bounded above. Not bounded below a, you check it off. Okay, சரி இப்படி சொல்லட்டுமா? If this fellow if -n is bounded above, bounded below ஆக இருந்தனா then there exists some m belongs to real number r such that m is less than or equal to -n for every n belongs to natural number n. கரெக்டா? அப்ப இதுல இருந்து என்ன தெரியும் அப்படின்னா this implies that n is less than or equal to -m. மைனஸ் கொண்டு மல்டிப்ளை பண்ணும்போது இன்இக்வாலிட்டி மாறும். அதை நான் மாற்றி எழுதிக்கிட்டேன். So for every n belongs to natural number n. So this implies that capital natural number n is bounded above by -m, which is a contradiction. கரெக்டா? ஏன்னா இப்பதான் பார்த்துருக்கோம் n is not bounded above. அதான் ஆர்கிமிடியன் பிரின்சிபல். n is not bounded aboveங்கிறது ஆர்கிமிடியன் பிரின்சிபல். இங்க வந்து என்ன பண்ணிருக்கீங்க, ஒரு -m அப்படிங்கிற ஒரு ரியல் நம்பர் கொடுத்துட்டீங்க, அதை விட தான் n எல்லாம் சிறுசா இருக்குன்னு சொல்றீங்க. That is a contradiction. Therefore this fellow is not. This implies that -n is not bounded below. Okay, let us go for the next example. ரொம்ப சிம்பிள். என்னது? -1 the whole power n. This is a sequence. So clearly I can write -2 less than or equal to xn. Okay, which is less than or equal to +2. யாரு? இந்த xnங்கிறது யாரு? xnங்கிறது -1 the whole power n. அப்போ it is bounded sequence. Is a bounded sequence. Okay, அடுத்த example. So next example is interesting. Constant sequence 5 5 5 5 5 வருதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ it is also இது என்னது? இது பாத்தீங்கன்னா இந்த இடம் வந்து என்னது? இது 0, இது -1 +1. இங்க தான் மாறி வரும். அப்ப ரெண்டு பக்கமும் என்ன பண்ணலாம்? ஒரு கட்டையை போட்டு அடைச்சிடலாம். இதுக்குள்ளதான் இருக்கும். ஓகேங்களா? இந்த 5 5 5ங்கிறது என்னது? இந்த இடத்துல இது 0. ஓகே, இந்த இடத்துல 5 அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இந்த இடத்துலயே தான் இருக்க போகுது. அப்போ இங்க ஒரு கோடு போட்டு அடைச்சிடலாம். Clearly I can write 4 less than or equal to xn, which is less than or equal to 6 for every n. So it implies that constant sequence is bounded. நான் இது ரொம்ப ஜெனரலைஸ்டு ஸ்டேட்மெண்ட் எழுதிருக்கேன். இங்க 5 5 5க்கு தான் நான் சொல்லியிருக்கேன். நீங்க ஒரு கான்ஸ்டன்ட் சீக்வன்ஸ் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. I can write this is a. Okay, where a is a constant, where a is a real number, அப்ப எப்படி சொல்லுவீங்க? இந்த இடத்துல 4 5 எப்படி சொல்ல முடியும்? இந்த இடத்துல இங்க 5 இருக்கிறதுனால 4க்கும் 6க்கும் இடையில இருக்குன்னு சொல்லிட்டீங்க. இங்க a னா என்ன பண்ணுவீங்க? அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். a - 1 which is less than or equal to a which is less than or equal to a + 1 முடிஞ்சு போச்சு. Okay, so every constant sequences are bounded. Okay, வேற என்னெல்லாம் இருக்கு அப்படின்னா we are having another sequence 2 - 2. அடுத்த எக்ஸாம்பிள். Okay, 2 - 2 +1 -1 +1 -1 இப்படி போயிட்டே இருக்கு. அப்போ இந்த சீக்வன்ஸ் எப்படி இருக்கு பாருங்களேன். இந்த இதுல இது 0, இது 1, இது 2, -1 -2. அப்போ முதல்ல 2, அதுக்கப்புறம் -2, அப்புறம் +1, அப்புறம் -1, அப்புறம் இதுலயே மாறிக்கிட்டே இருக்கு. இதுலயே இந்த இடமே மாறிக்கிட்டே இருக்கு.
அப்போ I can write this is minus 3 less than or equal to xn which is less than or equal to 3 எழுதிக்கலாமா? இது எல்லாமே எதுக்குள்ளதா இருக்கும்? இந்த இடத்துல ஒரு -3, இந்த இடத்துல ஒரு -3, ஓகே, இந்த கோட்டுக்கும் இந்த இடத்துல +3 அப்படிங்கிற கோட்டுக்கு இடையில தான் இருக்கும். So it is bounded. சரி, next exercise which is equal to 1 divided by root 1 divided by root. இது எப்படி இருக்கும்? 1 by root 2, 1 by root 3 அப்படியே போயிட்டே இருக்கும். ஓகே, and note that இது எல்லாமே பாசிட்டிவ். 1 by இது 1, இது 0. 1 by root 2ங்கிறது வந்து என்ன இருக்குன்னா, root 2ங்கிறது வந்து 2 point something. அப்போ 1 by root 2ங்கிறது 0.5 ஓட கம்மி. ஓகே, அது மாதிரி 1 by root 3 இப்படியே போயிட்டே இருக்கும். இங்கே இருக்கும். Therefore 0 is less than or equal to xn which is less than or equal to, I can write 1 for every n. So this implies that xn is bounded. xn is bounded. Okay, இங்க யாரு xnங்கிறது யாரு? xn அப்படிங்கிற term யாரு? 1 by root. சரி, next example is this n divided by n plus 1. n divided by n plus 1. இது என்னது? இந்த சீக்வன்ஸ் எப்படி இருக்கும்? முதல்ல n போல 1 போட்டிங்கன்னா 1 by 2, அதுக்கப்புறம் 2 போட்டிங்கன்னா 2 by 3, 2 by 3, அப்புறம் 3 by 4, அதுக்கப்புறம் 4 by 5 இப்படி போயிட்டே இருக்கும். அண்ட் நோட் தட் எல்லா டேமுமே 1 விட கம்மியாக இருக்கும். ஏன்னா n இது n plus 1 நமக்கு என்ன தெரியும்? n is always less than or equal to n plus 1. அப்போ இதுல இருந்து ரெண்டு பக்கமும் n plus 1 டிவைட் பண்ணுங்க. n divided by n plus 1 which is always less than or equal to 1 வந்துருமா? அப்போ and note that இது எல்லாமே பாசிட்டிவ் டேர்ம், நியூமரேட்டர் பாசிட்டிவ், டினாமினேட்டர் பாசிட்டிவ். therefore I can write this is 0. this I can write, இந்த இடம் புரியுதுல, n divided by n plus 1 which is less than or equal to 1, இது ரைட் சைடு. and note that this fellow is always greater than or equal to 0. ஏன்னா நியூமரேட்டர் பாசிட்டிவ், இது பாசிட்டிவ், இதுவும் பாசிட்டிவ். ஓகேங்களா? பாசிட்டிவ். therefore 0 is less than or equal to n divided by, upon this we have 0 which is less than or equal to xn which is less than or equal to 1 for every n. So this implies the sequence n divided by n plus 1 is bounded. Okay, and the next example is, this is an example. அடுத்த example வந்து என்னன்னா, this is 1 minus 1, 1 comma minus 1, அப்புறம் 2 comma minus 2, 3 comma minus 3, 4 comma minus 4 அப்படியே போயிட்டே இருக்கு. அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த சீக்வன்ஸ் இது வந்து என்னது? இந்த இடம் 0, முதல்ல 1, அப்புறம் -1, அப்புறம் 2, அப்புறம் -2 இப்படியே போய்கிட்டே இருக்கு. அப்போ இந்த இடத்துலையும் இது இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும், இந்த இடத்துலையும் போய்கிட்டே இருக்கும். ஓகே, ஸோ கிளியர்லி this sequence is not bounded above and not bounded below. Bounded above illa, bounded below illa. Hence this implies that it is not bounded. It is not bounded. Okay, and what else the example we are having? This is an example, another example. 1 by 2, 3 1 by 4, அப்புறம் என்னது 5 1 by 6 இப்படியே போயிட்டே இருக்கு. ஓகே, அப்போ இது படம் எப்படி இருக்கும் பாருங்களேன். இந்த இது 0, இது 0, இது 1, அடுத்தது 1 by 2 இங்கே வந்துடும். இது 1 முதல்ல இங்கே இருக்கும், அப்புறம் 1 by 2, அப்புறம் 3 2 3 இங்கே வந்துடும். இது அப்புறம் 1 by 4 இங்கே வந்துடும். ஓகேங்களா? அப்புறம் 3க்கு அப்புறம் 5 இங்கே வரும், அடுத்தது 1 by 5 இங்கே வந்துடும். சரி, 1 by 6 இங்கே வந்துடும். அப்போ எல்லா டேமுமே இதை விட பெருசாக இருக்கும், 0 விட பெருசாக இருக்கும், ஆனால் நாட் பவுண்டட் above. ஸோ இஸ் bounded below but not bounded above. Okay, சரி, இதே மாதிரி there are so many examples you can construct. ரொம்ப சிம்பிளான விஷயங்கள் தான். இன்னைக்கு கிளாஸ்ல we have discussed only what the when you say a sequence is bounded above, bounded below. சரி, I'll put it in a nutshell. So முதல்ல a sequence
a sequence xn is bounded above if there is a real number m such that xn which is less than or equal to capital M for all n belongs to natural number. Okay, so this is a bounded above அப்படிங்கிற sequence உள்ள definition. So bounded below க்கு வந்து என்னது அப்படின்னா so we'll have a bounded below if there exists real number m such that m is less than or equal to xn for every n belongs to natural number. அப்புறம் we can write a sequence xn is said to be bounded if சரி இது வேணா அடுத்த லைன்ல எழுதிட்டுமா if bounded if it is both bounded above and bounded below. That is there are numbers, there are m small m னு ஒரு real number எடுத்துக்கிட்டேன், capital M னு ஒரு real number இருக்கும் such that என்ன எழுதிக்கலாம் small m which is less than or equal to xn which is less than or equal to capital M for all, இதான் ரொம்ப முக்கியம், for all n belongs to natural number. Okay, so இதுதான் bounded ஆக இருக்கணும்னா bounded above ஆகவும் இருக்கணும், அதே நேரத்தில் bounded below ஆகவும் இருக்கணும். சரி, இதனுடைய negation மட்டும் நான் ஒன்று எழுதிக்கிறேன். That is a sequence xn is not bounded if either it is not bounded above or not bounded below. சரி, அதாவது இந்த சீக்வன்ஸ் வந்து either bounded above இல்லாம இருக்கலாம், இல்லைன்னா bounded below இல்லாம இருக்கலாம், இல்லைன்னா ரெண்டுமே bounded above இல்ல bounded below இல்லாம இருக்கலாம். So that is an example. Okay, so இதுக்கு நான் ஒரு that is an idea. இதுக்கு வந்து என்னது not bounded above அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா nங்கிற சீக்வன்ஸ் it is not bounded above. இது யாரு minus n அப்படிங்கிற சீக்வன்ஸ். So minus n அப்படிங்கிற சீக்வன்ஸ் வந்து it is not bounded below. இந்த சீக்வன்ஸ் எடுத்துக்கோங்க 1 minus 1 2 minus 2 3 minus 3. This is both not bounded above and not bounded below. Okay, so I will stop here. So in the class we have discussed what is the bounded sequence. Bounded sequence na adu eppadi bounded above bounded below vechi na categorize pannirken. Okay, I will stop here. Thank you.